சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா பைரவி வந்து சிந்து கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து மகா மேலே கொடுத்த கேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு சிந்து வந்து அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணுறது பைரவி, இந்த மாதிரி நீ செஞ்ச நான் அவங்கள்ட்ட சொல்லலை, நான் தான் கேஸ் கொடுத்த மாதிரி நான் போய் மன்னிப்பு கேட்டேன், அது அப்படியே இருக்கட்டும், நீ தான் கேஸ் கொடுத்த அப்படிங்கிற விஷயத்த நீ சொல்ல வேணாம்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீ இப்படி பணிஞ்சு போகிற, எதுக்கு நீ பணிஞ்சு போகிற, அவங்க மேலே தானே தப்பு இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப பைரவியை வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாவுக்கு ஆப்போசிட்டாகவே பேசினாங்க. இதை கேட்ட சிந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வாழ வந்திருக்கோம், அப்படி இருக்கப்போ நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பைரவி, நீ மட்டும் கேஸ் கொடுக்கல அப்படின்னா அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் புரிய வச்சுருப்பேன், நீ அதுக்குள்ளே கேஸ் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட சிந்து வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா காயத்ரியோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு அதை கோவிலில் போய் சாமி முன்னாடி வச்சுட்டு பத்திரிக்கையை பார்த்திங்க அப்படின்னா காயத்ரி வீட்லேயும் செலியன் வீட்லேயும் ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி பத்திரிக்கையை கொடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் பத்திரிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம், கல்யாணத்துக்கு நாள் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் சொல்லுவாங்க. இதை கேட்ட மகாவும் மகாவோட தம்பி எசக்கியும் பார்த்திங்க அப்படின்னா, நீ என்ன ஒரு பிளானும் பண்ணாமல் இருக்க, நீ இப்படியே இருந்த அப்படின்னா காயத்ரிக்கும் அந்த செலியனுக்கும் சீக்கிரமே கல்யாணம் ஆயிரும், ஒழுங்காக ஏதாவது பண்ணி பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை வந்து மகா வந்து திட்டுவாங்க. ஸோ எல்லாத்தையும் மீறி எல்லா பிரச்சனையும் மீறி எப்படி செலியன் காயத்ரி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.